தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர விண்ணப்பித்த மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட் வந்திருக்கு. வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, சாய் பிரியா ஸ்டுடியோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் விண்ணப்பித்த கல்லூரியில் ப்ரொஃபஷ்னல் ரேங்க் லிஸ்ட் அல்லது ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட் வெளியானதை எப்படி ஆன்லைனில் பார்க்கலாம் என்று தான் இந்த வீடியோவில் முழுசாக சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் TNGASA அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ஃபஸ்ட்டில் வரதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் அந்த சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் லிஸ்ட் ஆஃப் காலேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஒவ்வொரு காலேஜோட நேமும் உங்களுக்கு போட்டிருக்கோம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ரௌசரில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன். இத்தனை லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் உங்களுக்கு அப்டேட்டில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன காலேஜுன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த காலேஜ் தேவையோ அந்த காலேஜை மட்டும் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷனை கொடுத்து அப்படியே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா காலேஜோட அட்ரஸ், அஃபிஷியல் வெப்சைட்டு, ஃபோன் நம்பர் எல்லாமே வருது. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணுறேன். பிரசிடென்சி காலேஜோட வெப்சைட்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா UG அட்மிஷன்ஸு, ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு பாப்அப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி UG அட்மிஷன்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம நம்ம ரேங்க் லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக அந்த ரேங்க் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் லிஸ்ட் ஆஃப் UG அண்ட் PG கோர்சஸ், அட்மிஷன்ஸ், ஹெல்ப் டெஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் போகும்போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் சர்வீஸ், ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் NCC ரேங்க் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ரேங்க் லிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி வைஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அல்லது பெயரை வச்சு ரேங்க் லிஸ்ட்டோட நிலையை நீங்கள் சரி பார்த்துக்கலாம். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப எளிமையாக நீங்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ரேங்க் லிஸ்ட்டை எப்படி ஆன்லைனில் பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.